வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ஜாக்சன் ஸோன். நம்ம இந்த வீடியோவில் திருச்செந்தூர் முருகனின் தாய் வீடான திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள தாமிரபரணி ஆற்றின் நடுவே அமைய பெற்ற ஸ்ரீ குறுக்குத்துறை முருகன் கோவிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தாமிரபரணி ஆற்றின் பல வெள்ளப்பெருக்குகள் மற்றும் பல ஆயிரம் கன அடி நீரை எதிர்த்து கொண்டு கம்பீரமாக தாமிரபரணி ஆற்றின் நடுவே நிற்கும் இந்த முருகன் கோவிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் எக்ஸைட்டிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோவுக்கு நீங்கள் இப்போ புதியவராக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். This video sponsored by BuyMode மொபைல் ஆப். இந்த ஆப்பை ப்ளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இப்போதே டவுன்லோட் செய்யுங்கள். குறுக்குத்துறை முருகன் கோவில் திருநெல்வேலி மாவட்டம் தாமிரபரணி ஆற்றின் நடுவே இருக்கும் ஒரு அதிசய முருகன் கோவில். 17ஆம் நூற்றாண்டில் நாயக்கர்களாக கட்டப்பட்டிருக்கலாம் என்று கணிக்கப்படுது. இக்கோவில் முருகனுக்காக கட்டப்பட்டதில்லை. முருகன் சுயம்புவாய் இருந்த இடத்துல தான் கோவில் உருவானது என்று சொல்லப்படுது. ஒரு குடவரை பாறையில் எழுந்த முருகனை சுற்றி முழுவதும் கருங்கல்லால் ஆன இவ்வரிசையான கோவில் ஓடும் தாமிரபரணி ஆற்றின் நடுவில் நுட்பமாக படகு போன்ற அமைப்பை கொண்டு கட்டப்பட்டிருக்கு. அதனால மழைக்காலங்களில் கோவில் முழுக்க முழுகி போனாலும் அதன் மூலவர் கோவிலின் கட்டுமானத்திற்கு எவ்வித பாதிப்புகளும் ஏற்படுத்துவது இல்லை. வெள்ளப்பெருக்கு காலங்களில் இருக்கிற உற்சவங்கள், சப்பரங்கள், ஒண்டியல் மற்றும் நகைகள் போன்றவை கரையில் இருக்கிற மேல் கோவிலில் வைத்து பாதுகாக்கப்படுது. ஆனால் மூலவர் சிலை மட்டும் அப்படியே விடப்படுது. வெள்ளம் முழுமையாக அப்படிந்த பிறகு கோவில் சுத்தப்படுத்தப்பட்டு திரும்ப அதனதன் இடங்களில் பொருட்கள் வைக்கப்படுது. கடந்த 1992ஆம் ஆண்டின் புயல் மழையின் போது கூட 2 லட்சம் கன அடி தண்ணீரானது தாமிரபரணி ஆற்றின் கரை புரண்டது. அப்போதும் கோவிலின் முழுசாக மூழ்கி போயும் அதன் மேல் ஓடுகள் மட்டும் சேதமடைந்தது ஒழிய மூலவருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தலை. இதற்கு முக்கிய காரணம் மண்டபத்தினால் போகும் வெள்ளம் மறுபுறம் வெளியேறும் வகையில் சுவற்றின் ஜன்னல் வடிவிலான திறப்புகள் அதிகம் பொருத்தப்பட்டிருக்கு. இக்கோவிலில் பொங்கி வரும் வெள்ளத்தை இழுத்து பிரிக்கும் வகையில் கூர்முனையுடன் உள்ள படகு போல் முன்பகுதி கொண்ட இக்கோயிலின் மேற்பகுதியில் உள்ள மதில் சுவர்கள் நுட்பமாக கட்டிருக்கு. வெள்ளம் கூர்மையான இச்சுவரில் பட்டு சிதறி போயிடுது. கோவிலுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்துறது இல்லை. இப்படி கடந்த 300 ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆண்டும் தாமிரபரணி ஆற்றின் நடுவே இருக்கும் இந்த முருகன் கோவிலானது பல ஆயிரம் கன அடி தண்ணீர் உள்ள வெள்ளத்தை தாங்கி கம்பீரமாக நிற்கும். இக்கோவில் அமைந்துள்ள தாமிரபரணி ஆற்றின் ஏதோ ஒரு பாறையில்தான் திருச்செந்தூர் கோவிலின் மூலவர் சிலையான முருகன் செய்யப்பட்டு அங்கு நிறுவப்பட்டது என்பது ஆச்சரிய செய்தியாக நம்பப்படுது. ஓகே மக்களே, நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் எக்ஸைட்டிங்காகவும் இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இதுபோல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் ஜாக்சன் ஷோவை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க.